உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். பொங்கல் பர்ச்சேசிங் தான் போயிட்டுருக்கோம். பொங்கலுக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வீட்ல நெறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 1 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்தோம். ஆனா, அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே எங்களுக்கு செட் ஆவல. ஓ என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் நெறைய எடுத்துட்டேன். ஆனா வந்துட்டு இன்னும் எங்களுக்கும், எங்க பாப்பாவுக்கும் எடுக்கல. இன்னைக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மழை வர மாரி இருந்தது. போலாமா வேணாமான்னு யோசனையிலேயே இருந்தோம். ஆனா நேத்து வந்துட்டு பயங்கரமா குளுரு பயங்கரம் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு குளுரு. வீட்லயும் இருக்க முடியல. போற வழியெல்லாம் பயங்கர சூப்பரா இருக்குங்க எங்க ஊர்ல. இது வந்து கள்ளக்குறிச்சி டூ திருவண்ணாமலை போற ரோடு. சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு வந்துட்டு வெளிய எங்கேயாவது போறதுக்கு ஆசைப்படுறனோ இல்லையோ, இதெல்லாம் பார்க்க கண்டிப்பா ஆசைப்படுவேன். நான் வந்துட்டு போன உடனே சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தயிர் வடையும், அப்புறம் மொளகா பஜ்ஜியும், அப்புறம் வந்துட்டு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா, சாம்பார் வடை, அப்புறம் 2 பஜ்ஜி தாங்க சாப்பிட்டேன். இது வந்து எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னாக்கா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். சும்மா சிம்பிளா சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த மாரி சின்ன சின்ன கடையில போய் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலேயே வந்துட்டு சரி இதெல்லாம் சாப்பிட்லாமா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி யோசனையிலே இருந்தது. என்ன பண்ணுறது, வீட்ல சமைக்கல. இந்த வாரம் சண்டே வந்து எங்க வீட்ல எந்த நான்வெஜ்ஜும் எடுக்கல. சரி ஈவினிங் எடுத்துக்கலாம் வந்து அப்படின்ட்டு அவசர அவசரமா காலையிலேயே கிளம்பி போயாச்சு. இருந்தாலும் செம சூப்பராவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. பயங்கர கூட்டம். இது வந்துட்டு பொங்கல் ஷாப்பிங்கா, தீபாவளி ஷாப்பிங்கா எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த அளவுக்கு வந்துட்டு ஜனங்க இன்னைக்கு ஞாயித்துக்கிழம அதுவுமா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போன உடனே நான் அண்ணாமலையார பார்த்துட்டேன். இந்த வருஷத்துல வந்துட்டு நான் அண்ணாமலையார் கோயிலுக்கு மொத போறேன். உள்ளலாம் முடியாது. ஏன்னா, இன்னைக்கு வந்துட்டு நெறைய டூரிஸ்ட் நெறைய பேர் வந்திருந்தாங்க. பயங்கர கூட்டமா இருந்தது. இன்னைக்கு நெறைய பேர் கிரிவலம் நடந்தாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அங்கேயே ஆப்போசிட்லயே ஒரு கடையில வந்து ஃபில்டர் காஃபி நான் வந்துட்டு குடிச்சாச்சு. எப்ப போனாலும் நாங்க வந்து அந்த கடையில போய் காஃபி குடிக்கிறது தான் வழக்கம். அங்க போய் காஃபி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டம். நிக்கவே முடியல. அப்படியே இருந்து நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டோம். இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும். எப்பயுமே வந்துட்டு ஞாயித்துக்கிழமை வந்து கூட்டம் இருக்க தான் செய்யும். ஆனா, இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அங்கேயும் கொஞ்சம் 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 பொருள் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா, இங்க வந்துட்டு ரொம்ப கூட்டம் வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வாசல்ல தான் பயங்கர கூட்டமா இருந்தது. நிக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தது. நான் வந்து எப்பயுமே கோயிலுக்குள்ள போறேனோ இல்லையோ, கோபுர தரிசனம் நான் எப்பயுமே பார்த்துருவேன். எப்பலாம் திருவண்ணாமலைக்கு போறேனோ, அப்பலாம் அந்த கோபுர தரிசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். ஏன்னா, நான் என்னைக்கு நான் அந்த கோபுர தரிசனம் பார்க்குறேனோ, என்னமோ சாதிச்ச மாரியும், என்னமோ ஆசைப்பட்டது கிடைச்சத மாரியும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல நின்னாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இன்னும் நான் எதுவுமே எடுத்து வைக்கலங்க. இன்னும் எடுத்து வச்சு காட்டும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளிய வரக்குள்ள ஒரு ஜூஸ் கடை இருந்தது. எங்க பாப்பா ரோஸ் மில்க் ஐஸ் போட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி, சாக்லேட் அது மாரி ஒண்ணு சாப்பிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பயங்கர தூறல் வந்து போட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இந்த வில்லேஜ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊருக்கு ஆத்து திருவிழா சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கு தான் இந்த ஃபங்ஷனுக்காக ரெடி ஆயிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.